Hi students, welcome to UDMAX. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 12th கெமிஸ்ட்ரிக்கான சென்டம் பிளான். ஸோ எப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா சென்டம் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் தான் இது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்க முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகும். ஸோ சென்டம் ஸ்கோரர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே நல்லா தரவாக படிச்சுக்கணும். ஸோ வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2ல் இருக்க இம்பார்ட்டண்ட் இன்டீரியர் புக் பேக் ஸோ எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து சென்டம்க்கு எய்ம் பண்ண முடியும். ஸோ எப்படி நீங்கள் வந்து பேட்டர்ன் செட் பண்ணி படிக்கிறது அப்படின்ற அனாலிசிஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் புக் பேக் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அண்ட் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்டீரியர் தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக செக் வைக்கிற கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 மார்க்கில் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் 6 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணுமா, 6ல் வந்து 1 கம்பல்சரி. ஸோ பேலன்ஸ் இருக்க 5 வந்து நீங்கள் வந்து இந்த 8 சாய்ஸஸ்லேருந்து எழுதணும். ஸோ 9 சாய்ஸஸில் வந்து 1 வந்து கம்பல்சரி ஆக்கிடுவாங்க. ஸோ பேலன்ஸ் வந்து 8 சாய்ஸஸ் இருக்கும். ஸோ 8 சாய்ஸஸில் வந்து உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் வந்து வால்யூம் 1லேருந்து கவர் ஆயிரும் அண்ட் ஒரு கொஸ்டின் வந்து சாப்டர் 8லேருந்து கவர் பண்ணுறாங்க அண்ட் ஒரு கொஸ்டின் வந்து சாப்டர் 9 ஆர் 10. ஸோ 9லேருந்து கேட்கலாம் இல்லைனா 10லேருந்து கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி சாப்டர் 14 ஆர் 15. ஸோ 14லேருந்து இல்லைனா 15லேருந்து ஒரு கொஸ்டின் வருது அண்ட் ஒரு ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கொஸ்டின் ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த செட்டப்பில் தான் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ வால்யூம் 1லேருந்து 4 கொஸ்டின்ஸ், சாப்டர் 8லேருந்து 1, சாப்டர் 9 ஆர் 10லேருந்து 1, சாப்டர் 14 ஆர் 15லேருந்து 1, ஒரு ரியாக்ஷன் 1 அண்ட் கம்பல்சரி வந்து இதை வால்யூம் 1லேருந்து கேட்கலாம் இல்லை வால்யூம் 2லேருந்து கேட்கலாம். ஸோ சென்டம் ஸ்கோரர்ஸ் வந்து எதில் நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வால்யூம் 1 கவர் பண்ணிவிட்டு சாப்டர் 8 அண்ட் சாப்டர் 14 ஆர் 15 ஒரு 9 அண்ட் 10 படிக்க முடிஞ்சால் 9 ஆர் 10 படிச்சுக்கோங்க. ஸோ எதை நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த பேட்டர்னில் வந்து செலக்ட் பண்ணி படிங்க. நீங்கள் வந்து 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுல எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. ஸோ கம்பல்சரி வந்து எதோ வால்யூம் 1லேருந்து வரும். வால்யூம் 1ல் வந்து உங்களுக்கு எதாவது ரியாக்ஷன் கொடுத்துட்டு கேட்கலாம், இல்லை ஐயூ பேக் நேம் கேட்கலாம், இல்லை கோஆர்டினேஷன் நம்பர் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃபாலோ ஆகலாம். இல்லைனா வந்து ஐடென்டிஃபை த காம்பவுண்ட்ஸ் செகண்ட் வால்யூம்லேருந்து கேட்கலாம். ஸோ எப்படி வேணால் இல்லைனா ஒரு 2 மார்க் கொஸ்டின் கூட அவங்க வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பேஸில் வேணால் அவங்க கேட்கலாம். ஸோ இந்த சாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸ்க்கு அதே 2 மார்க்ஸ் மாதிரி தான் கம்பல்சரி 1, பேலன்ஸ் வந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் வந்து வால்யூம் 1லேருந்து கவர் பண்ணிடுறாங்க. ஒரு கொஸ்டின் வந்து 3 மார்க்குக்கு வந்து 8, 9 ஆர் 10. ஸோ இந்த 3 சாப்டர்லேருந்து ஒரு 3 மார்க் கவர் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி 14 ஆர் 15. ஸோ 14 இல்லைனா 15லேருந்து ஒரு கொஸ்டின் கவர் பண்ணுறாங்க அண்ட் ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பாக ஒன்று வருது. அண்ட் மோஸ்ட்டாக லாஸ்ட் 2 இயர்ஸ் பேப்பரில் வந்து சாப்டர் 13லேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து 3 மார்க்காக கேட்குறாங்க அண்ட் கம்பல்சரி வந்து எது வால்யூம் 1 ஆர் வால்யூம் 2. ஸோ இதில் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக அதில் ஆன்சர் பண்ணுற எபிலிட்டி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் இன்டீரியர் அண்ட் புக் பேக் ஸோ எல்லாமே வந்து நல்லா கவர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து சென்டம்க்கு எய்ம் பண்ண முடியும். ஸோ எது நீங்கள் சாய்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அதில் வந்து எந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்களோ அதில் எந்த சாய்ஸும் கொடுத்து படிக்காதீங்க. ஸோ வால்யூம் 1 பார்க்குறீங்களா? ஸோ கண்டிப்பாக நல்லா தரவாக ஃபுல்லாக பாருங்கள். இன்டீரியர் இன்க்ளூடிங் ஃபுல்லாக நல்லா தரவாக பாருங்கள். அண்ட் அதே மாதிரி சாப்டர் 3 இந்த 8, 9, 10 எடுத்தாலும் அது ஃபுல்லாக பாருங்கள். சாப்டர் 14, 15 பார்த்தாலும் அதை ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இல்லையா ரியாக்ஷன் எடுத்துகிட்டு அந்த ரியாக்ஷன் செட் வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லாத கொஸ்டின்ஸும் வந்து கேட்குற சான்ஸ் இருக்குது. அதர் இம்பார்ட்டண்ட்லேருந்தும் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் அதை ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் 5 அட்டன் பண்ணணும். 5மே சாய்ஸில் தான் கொடுக்குறாங்க. ஸோ வந்து மேக்ஸில் நம்ம சொன்ன மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்துருந்துச்சு. 5 மார்க்ஸ் வந்து காம்பினேஷனில் வரல. ஸோ அதனால் இந்த டைம் நான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து எந்த காம்பினேஷனில் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ எப்படின்னா நீங்கள் வந்து வால்யூம் 1 வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஸோ வால்யூம் 1 ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ 3 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வால்யூம் 1 அண்ட் 8th சாப்டர். ஸோ சாப்டர் 8 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 3 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுல எந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்காது. அண்ட் லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு
ஆர்கானிக் ஆர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்குறாங்க. ஸோ ஃபிசிக்கல்லேருந்து கூட 1 or 2, ஸோ 2 marks and 3 marks கம்பைன் பண்ணும்போது தான் கேட்பாங்க. மோஸ்ட்டாக இது வந்து ஆர்கானிக்லேருந்து தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும், அப்படி என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஸோ 2 marks and 3 marks கூட கம்பைன் பண்ணி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து வால்யூம் 1 மட்டும் படிச்சுட்டு நீ எல்லா 5 marks அட்டன் பண்ணணும்னு நினைக்க முடியாது. ஸோ வால்யூம் 1 படிக்கணும் அண்ட் இன்ஆர்கானிக்கும் படிக்கணும், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் படிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தா தான் வந்து 5 marks வந்து எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் கெமிஸ்ட்ரியில். ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி படிங்க. அண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வந்து எல்லோரும் எல்லாம் 2 mark எத்தனை 3 mark எத்தனை 5 mark எழுதிருக்கீங்க, அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.